Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. ரஜினி சார்ல அவர் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்ல தான் இருந்தாரு. நிஜமா சார்? அண்ணாமலை இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நான் அந்த படத்துக்குள்ள நான் தான் கடைசி வந்தேன். ஏன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு. ஒரு தந்த கதை சொல்லியிருக்கீங்க, கதை நல்லா இருக்கா இல்லையா? இல்ல சார் இருந்தாங்க சார், பிடிங்க சார், போட்டோ எடுங்க, போட்டோவும் எடுத்துட்டாங்க. எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு லாக் பண்ண மாதிரி சுத்தி பண்ணிட்டாங்க. சூரி சார் கொஞ்சம் காமெடி பண்ணா கூட எனக்கு சூரி தெரிய வேணாம், ஏன் டைரக்டர் சூரி தெரிய வேணான்றாங்க. சூரியா தானே தெரியவாரு, ஏன் வேணாங்கிற. கதை நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ சூரி காண்டி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன். அடுத்து டேக்கப் அப்படி புடிச்சா அப்படி நின்னுடுச்சு. ஐயோ இந்த பையன் எப்படி பிடிக்கிறானே. நானும் சொல்லி 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 போப்பான ஆகி போச்சுங்க எனக்கு உண்மையிலே. இப்படியா இப்படியா சான்ஸ். நான் அந்த படத்துக்குள்ள நான் தான் கடைசி வந்தேன். எல்லாருமே கேஸ்டிங் இது பண்ணிட்டாங்க. கடைசி நேரத்துல தான் என்னையே கூப்பிட்டாங்க. அப்ப துரை செந்தில்குமார் சார் கதை சொன்னாரு. இரா சரவணன் மூலமா தான் சொன்னார், இந்த படம் பண்ணுங்க, நான் கதை கேட்டேன் கேளுங்கன்னு என் நண்பர் இரா சரவணன் சொன்னாரு. அப்ப அவரோட ஆபீஸ்ல உட்காந்து கதை கேட்டேன். டைரக்டர் சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லி முடிச்ச உடனே கதை நல்லா இருக்கா நல்லா இல்லையெல்லாம் யாரும் கேட்கல. ப்ரொடியூசர் அப்படியே ஒரு தட்டோட வந்தாரு. ஆப்பிள் ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து குமார் ப்ரொடியூசர் வந்து, சார் இந்தாங்க சார், இல்லப்பா அந்த படத்தை பத்தி சில டவுட் இல்லை சார், நல்லா இருக்கு சார், போட்டோ எடுத்தாங்க இது பண்ணாங்க, என்ன நடந்தது எனக்கு புரியவே இல்லை. எல்லாம் நினைச்சிட்டாங்க கடைசி நேரத்துல நான் மாட்டேன், டைரக்ஷன் பண்ண போறேன்னு வேற சொல்லிட்டு இருந்தேன், மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல நினைச்சு. இருப்பா எப்படியாவது கேளுங்க, கடைசியாவது படம் ஒரு தந்த கதை சொல்லியிருக்கீங்க, கதை நல்லா இருக்கா இல்லையான்னு கேளுங்க. இல்ல சார் இருந்தாங்க சார், பிடிங்க சார், போட்டோ எடுங்க, போட்டோவும் எடுத்துட்டாங்க. எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு லாக் பண்ண மாதிரி சுத்தி பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க எல்லாமே நினைச்சாங்க. ஆனா குமார் ப்ரொடியூசர் நினைச்சாரு நான் பண்ண மாட்டேன், ஏதாவது மனசு மாறிடுன்னு நினைச்சு எல்லாம் பண்ணாங்க. ஆனா நான் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கதை நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ சூரி காண்டி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன். அந்த ஒரு இதுக்காக தான் இப்ப எல்லாமே வந்திருக்கோம்னா, இப்ப வெற்றிமாறன் சார் வந்து சூரிய ஒரு ஹீரோவா வளர்த்து விட்டாரு. விஜய் சேதுபதி, சிவா எல்லாருமே இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் வந்திருக்கோம். எல்லாருமே வந்திருக்குன்னா அது சூரியோட கேரக்டருக்காக, சூரியோட மனசுக்காக தான். தனி அண்ணன் எல்லாமே வந்திருக்க காரணம் சூரிக்காக மட்டும்தான். அப்ப எல்லாருக்குமே என்ன சூரிக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அப்ப எனக்கு ஏதாவது சூரிக்கு பண்ணணும். ஏன்னா சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் பண்ண ஒரு படம் சுந்தரபாண்டியன். கிட்டத்தட்ட அவர் வந்து சுந்தரபாண்டியில இருந்தா செகண்ட் ஹீரோவா அந்த படத்துல அவர் இன்னொரு ஹீரோவா 2 ஹீரோ நானும் அவரும் அப்படி பண்ண ஒரு படமா அது இருந்தது. எல்லாருமே வளர்த்து விட்டதுதான். அப்ப எல்லாருமே சூரி நல்லா வரணும், எந்த ஈகோ இல்லாம சூரியோட வளர்ச்சியில உண்மையிலே இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாரும் வராதவங்களும் நல்ல அக்கறை இருக்கும். ஏன்னா சூரிய எல்லாருக்குமே பிடிக்கும், அந்த கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனாலதான் அந்த படம் வந்து சூரிக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த படத்துல பண்ணேன். ஸோ இந்த படம் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. நான் படம் எனக்கு அதுக்கப்புறம் தான் போட்டு காமிச்சாங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தானா என் பிள்ளைங்களெல்லாம் நேர்ல பார்த்திருக்க முடியாது. விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் அவர் ஒருத்தர் தான் பேலன்ஸ்ல இருக்காரு. சிவகார்த்திகேயன், அப்புறம் சமுத்திரகனி சார், சசிகுமார் சார், சூரி சார். அதை விட சூரி சார ஒரு நல்ல ஹீரோ அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்த இயக்குனர், அவருக்கு இந்த நேரத்துல நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நாளைக்கு ஷூட்டிங்னா நான் இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணேன். செப்டம்பர் 10 அன்னைக்கு மேனேஜர் சார் போன் பண்ணி என்னை கூப்பிடுறாரு. அப்பயே யோசிச்சேன் ஏதோ ஒரு சப்ஸ்டியூட் அதான் இருக்கணும், பரவாயில்ல, பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது, அதை வேண்டானே சொல்லக்கூடாதுன்னு. ஓகே சார், நான் இப்படியாவது கார்ல கிளம்பி கும்பகோணம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். 2 மணி கால் ஷீட். செப்டம்பர் 11 அன்னைக்கு நான் போய் கோவில்ல, நல்ல சகுனம் பாருங்க, நான் கோவில்ல தான் வந்து இயக்குனரை மீட் பண்ணேன். நான் அவருக்கு முதல்ல எடுத்தோன்னே தேங்க்ஸ் தான் சொன்னேன். இந்த கேரக்டருக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு. அதனால நன்றி சார்ன்னு நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன். அப்புறம் கதையெல்லாம் கேட்குற அளவுக்கு எல்லாம் கிடையாது, நம்ம சொன்ன கேரக்டர் இந்த மாதிரி நாங்க ஓகே அவ்வளவுதான்.
எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து கேரளால இருந்து வந்திருக்காருல அந்த தம்பியோட அப்பதான் அவரோட ஃப்ரெண்டு சூரி சார். அவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்டு சசிகுமார் சார். எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சசிகுமார் சார் இருக்காரா, ஐ அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி சார் வராரு. ஆனா காம்பினேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நாங்க வேற ஒரு படத்துல காம்பினேஷன்ல நடிச்சிட்டோம். அப்படியா இப்ப வந்து அப்பதான் சொல்றாங்க சூரி சார் இந்த படத்துல ஹீரோ. அப்படியா, எல்லாமே ஒரு ஆச்சரியக்குறியிலே நான் கேட்டுட்டு நடிக்க ஆரம்பிச்சேன். அந்த படம் நடிச்சேன்னு சொல்றதை விட வேலை பார்த்தேன், அவ்வளவுதான். அதுல டைரக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஒரு ஹேண்ட் பேக் எல்லாம் மாட்டிக்கணும், வாட்ச் கட்டிக்கணும், இதெல்லாம் வந்து டைரக்டர் தான் வந்து ஃப்ரேம் பண்ணாரு. இந்த படம் நடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நான் வந்து விடுதலை படத்தை வந்து ஜி தமிழ்ல பார்த்தேன். நான் பார்த்துட்டே இருந்தேன், என் வீட்டுல தான் பாக்குறேன். நான் எந்திரிச்சு நின்னுட்டேன். இது சூர்யா, இது சூர்யா, இது அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் அவர் கூட விரும்பல் எல்லாம் பண்ணும்போது காமெடி தான், நிறைய படங்களும் பார்த்திருக்கேன். சூர்யா, இது சூரிய, நம்ம தப்பா பாக்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் கிட்ட போய் பாக்குறேன். அவர் அந்த வாத்தியார் விஜய் சேதுபதியை புடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக இங்க இருந்து ஜம்ப் பண்றாரு, அங்க இருந்து ஜம்ப் பண்றாரு. எனக்கு ஆச்சரியமா போச்சு. அதே மாதிரி நடிக்கும் போது ஒரு குடிக்கிற சீன் மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிருந்தார் சாரு. அதுல நடிச்சிட்டு இருக்கும் போது சூரி சார் கொஞ்சம் காமெடி பண்ணா கூட எனக்கு சூரி தெரிய வேணாம். ஏன் டைரக்டர் சூரி தெரிய வேணான்றாங்க? சூர்யா தானே தெரிவாரு, ஏன் வேணாங்கிறாரு? எனக்கு அதெல்லாம் புரியல. ஏன்னா நான் கதையே கேட்கல, நமக்கு சொல்லவும் இல்லை. டக்கு டக்குன்னு சொல்லுவாரு டைரக்டர், சூரி தெரிய வேண்டாம், எனக்கு சொக்கன் தான் தெரியணும், சொக்கன் தான் தெரியணும், சூரி தெரிய வேணாமா? என்ன ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரியல. ஆனா இப்போ இவங்க எல்லாம் பேசுறத வச்சு இப்ப எனக்கு தெரியுது. அதே மாதிரி ஃபைட்டு, நைட் எஃபெக்ட் ஃபைட்டு, மார்னிங் எல்லாம் சீன் எடுத்து நிற்பாரு. அப்பவே பாவமா இருக்கும். அவர் பாட்டுக்கு ஜாலியா ஏதோ காமெடி பண்ணிட்டு அப்படியே ஓடி நின்றவர் புரிஞ்சுட்டாங்க, எல்லாமே புரிஞ்சாங்க. அது நல்லா தெரிஞ்சது எனக்கு, நல்லா புரிஞ்சு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி சசிகுமார் சார் வரும்போதெல்லாம் எங்க வீட்டுல என் தங்கச்சி சொல்வா, சசிகுமார் சார் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அவ எத்தனை தடவை போட்டாலும் உட்காந்து பாப்பா. நான் சொல்லுவேன், இதுதான் போன வாரம் பார்த்தல, அதையே இல்ல எனக்கு அவரை பிடிக்கும். அதனால நான் சொன்னேன் போன்ல, இந்த மாதிரி சசிகுமார் சாரோட நடிக்கிறேன் அப்படின்னா, ஐயோ தயவு செஞ்சு அவரோட நின்று போட்டோ எடுத்துன்னு வந்தேன். எனக்கு கூச்சமா இருக்குது அவங்க கிட்ட போய் ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பி, ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பின்னு எப்படி நம்ம கேட்கறது அப்படின்னு. அப்புறம் சொல்லிட்டேன், என் தங்கச்சிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால உங்களோட ஒரு போட்டோ எடுக்கணும். அந்த ஷூட்டிங்கே வந்து நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன். எனக்கு கடைசி வரலாம் குமார் சார் தான் ப்ரொடியூசருங்கிறதே தெரியாதுங்க. டப்பிங் போகும்போது தான் எனக்கு தெரியும். எனக்கு டோட்டலா கதையும் தெரியாது, யார் யார் நடிக்கிறாங்கன்னு தெரியாது, யார் டைரக்டரும் தெரியாது, டோட்டலா எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்க, ரொம்ப. அதாவது என்னோட அசிஸ்டண்டே சொல்லுவான், ஐயோ இந்த படம் சீக்கிரம் முடிஞ்சிச்சம்மா, இதுக்கு மேல எல்லாம் நம்மளை வச்சு வேலை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ சந்தோஷமா ஒர்க் பண்ண படம் இது. ஆச்சரியக்குறியோடவே ஒர்க் பண்ண படம். ஏன்னா விடுதலை பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஹீரோ இருக்காரு, இப்படி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காரு நமக்கு அப்படின்னு தெரிய வச்சது. அதே மாதிரி மலையாளத்துல இருந்து வந்த ஹீரோ இருக்காரு பாருங்க, டைரக்டர் சொன்னார் இல்லைங்களா, அவரை வந்து ஒரு வெறியோட தான் நடிப்பார். அது உண்மை. ஒரே ஷாட்ல கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அப்படி வந்து பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டே பிடிக்கும் போது அப்படி லேசா பிடிச்சாச்சு, அவ்வளவுதான் பிடிப்பாரு. அடுத்து டேக்கப் அப்படி பிடிச்சாரு, அப்படி நின்றுச்சா, ஐயோ இந்த பையன் எப்படி பிடிக்கிறானே அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்மெண்டோட அவர் நடிச்சாரு. ஹீரோயின்ஸோட எல்லாம் அவ்வளவு காம்பினேஷன் இல்லை, பட் எல்லாருமே ரொம்ப அழகான ஹீரோயின்ஸ். ஏன்னா எங்க வில்சன் சார் கைப்பட்டாவே அப்புறம் எப்படி இருக்கும் சார், அப்படி சொல்லுவாரு. அவ்வளவு சூப்பரா எடுத்திருக்காங்க. விரைவில் நான் வந்து சிவகார்த்திகேயன் சாரோடவும் ரொம்ப சந்தோஷமா ஒரு படம் நடிப்பேன்னு எதிர்பார்க்கிறேன். இதோட எத்தனை தடவை தான் நான் இத சொல்றதுன்னே தெரியல. நானும் சொல்லி 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 போப்பான ஆகி போச்சுங்க எனக்கு உண்மையிலேயே. இப்படியா சான்ஸ் கேக்குறது? இல்லைன்னா நான் போய் அவங்க ப்ரொடக்ஷன்லயாவது வேலை செய்ய போறேன் நான். ஏன்னா நாங்க வந்து இடம்பொருள் ஏவல்ல வந்து 14 நாள் விஜய் சேதுபதியோட, ஐயோ அவ்வளோ ஸ்வீட்டுங்க. அந்த பையன்னு சொல்லிக்கிறேன், பரவாயில்லையா? ஆமா, அந்த புள்ள அவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ நல்ல புள்ள. எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தா எனக்கு மட்டும் மதுரையில இருந்து மட்டன் பிரியாணி வாங்கி வருது.
அதே மாதிரிதான் சூரி, அவங்க ஹோட்டல்ல இருந்து கோலா உருண்டை அது இதை சாப்பிட்டு சந்தோஷமா இல்லாம எப்படி இருப்பேன் பின்ன. அந்த ஷூட்டிங்ல சந்தோஷமா இருந்ததுக்கு முக்காவாசி காரணம் சூரி சார் தான். மதுரையில இருந்து சாப்பாடு எடுத்து வந்து தேனியில கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாருமே சந்தோஷமா வேலை செஞ்சிருக்கிறோம் ஒரு ப்ராஜெக்ட்ல அப்படின்னாவே அந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ், எங்களுடைய சந்தோஷங்கள் அந்த ப்ராஜெக்ட நிச்சயமாக ஒரு வெற்றி ப்ராஜெக்டா கொண்டு வரும். அதை மேலும் வெற்றி ஆக்குறது உங்க கையில எல்லாம் இருக்கு. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட அன்பார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சு. என் தம்பி சூரி நிறைய மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கான். ஒவ்வொரு திரைப்படத்திலையும் அந்த தலைமை கதாபாத்திரம் ஏற்று நடித்தவர்களுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பூக்குழி இறங்குற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. அதாவது தூரமா இருந்து பார்க்கும்போது பூ இறங்குறதுன்னு சொல்லுவாங்க, கிட்ட போய் பார்த்தா தான் தீயில இறங்குறது. அது அவனுக்கு முதல் படத்துல ஒரு அருமையான பூசாரி இருந்தாரு, பல முறை தீ இறங்கினவர் கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தார். இந்த படைப்புக்கு வரும்போது எப்பவுமே அந்த அந்த பரபரப்பான நேரத்துல பல முறை அந்த தீ மிதித்தவர்கள் ரொம்பவும் தைரியமா அந்த தீ பக்கத்துல நிக்கிறவங்க வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அந்த களத்துக்கு ரெண்டு பக்கமும் இடையில நிற்பாங்க. தீ இறங்கும் போது ஏதாவது தடுமாறிட்டாங்கன்னா பிடிச்சி இழுத்து விடுறதுக்கு. அந்த மாதிரிதான் நின்னோம் எல்லாருமே. தம்பி இறங்குறான், அவன் பக்கத்துல நின்றுக்கணும், கையை பிடிச்சுக்கணும். ஆனா எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அசால்ட்டா இறங்கி வந்தான். இந்த படத்துல அவனுடைய உழைப்பு ஒவ்வொரு நொடியும் அவன் அந்த படத்துக்குள்ளே இருந்தான். நல்லா வருவாடா, நல்லா வருவான். என் தம்பி சசியோடு இந்த படத்துல ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்புறம் டைரக்டர் சார் சொல்லணும், எங்க டைரக்டர் வெற்றிமாறன் சார் திடீர்னு ஒரு நாள் டப்பிங் பேச போயிருந்தப்போ சொன்னாரு, அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்து அமைஞ்சு அப்படி வந்துருச்சு அப்படின்னாரு. அது போதும், ஏன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்கவே முடியாது. அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து வந்துருச்சுன்னு உடனே ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. துரை சார் எப்பவுமே நீங்க வரீங்க, நீங்க அங்கிருந்து வரீங்கன்னு சொல்லவே மாட்டாரு, நம்ம வரோம் அப்படிம்பாரு. அப்படி அவர் பக்கத்துல அவர் தோல் எடுத்து வச்சுக்குவாரு ஆர்டிஸ்ட. அது உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது சார். அந்த மனசு, அந்த எளிமை, அந்த ரொம்ப அப்படி கூட்டிட்டு போறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மனுஷன். அவருடைய மனசுக்கு இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த படத்துல உழைச்ச ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நானும் இதுக்குள்ள இருக்கேன்றது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அப்புறம் எங்க ஆர்ட் டைரக்டர், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். வெல்வோம். Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. ரஜினி சார்ல அவர் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்ல தான் இருந்தாரு. நிஜமா சார்? அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.